சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட காடையான்பட்டியில் அதிமுக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காடையான்பட்டியில் அதிமுகவினர் மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, வீட்டு வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு போன்றவை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு கண்டித்தும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் காடையான்பட்டி பேரூர் கழக செயலாளர் எஸ் ஆனந்த்குமார் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியதாவது, போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக ஸ்டாலின் ஆட்சி, 4 ஆண்டுகளில் எந்த திட்டங்களும் செய்யாத திமுக ஆட்சி இப்போது இல்லந்தோறும் ஸ்டாலின் என்று வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகின்றனர். அப்போது உங்களுக்கு ரேசன் அரிசி வந்ததா, சர்க்கரை வந்ததா, மண்ணெண்ணெய் வந்ததா என்று கேட்கின்றனர். 4 ஆண்டுகளில் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்ற கேள்வி எழுப்பினர். நல்லது எதுவும் நடக்கவில்லை, உறுப்பினர்களை சேர்க்கிறோம் என வீடுகள் தோறும் சென்று கதவை தட்டுகின்றனர். உறுப்பினர் சேர்க்கை என்று மக்கள் ஓடிபி கேட்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி உள்ளனர். மக்களுக்கான ஆட்சி தந்த ஒரே முதல்வர் EPS தான். இன்னும் 7 மாதங்களில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது என்று அவர் பேசினார். இதில் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், முன்னாள் MLA வெற்றிவேல், ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்டாலின் கேட்கவில்லை, துறைமுருகன் கேட்கவில்லை. அவராக சிந்தித்து அதிகாரிகளை பேசி மறுநாள் 110 விதிகளை அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட தலைவன் ஏழ்மையை நேசித்தார், இல்லாத மக்களை நேசித்தார், உழைப்பாளிகளை கடன் தூக்கி விட வேண்டும், அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கணும் என்று சிந்தித்தார். அந்த சிந்தனையுடைய விளைவுதான் 7.5%. இப்படி ஏதாவது ஒரு திட்டம் உங்களுடைய ஆட்சியில் வந்திருக்கிறதா? 4 ஆண்டு காலம் நீ ஆட்சியில் இருக்கீங்க. 4 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 52 மாசம் ஆச்சு, 53 மாசம் போகுது. என் குடும்பத்தை கெடுத்தே நீண்டா. என் கணவனை குடியார ஆக்குது உங்களுடைய ஆட்சி, என் பிள்ளைய குடியார ஆக்குது உன் ஆட்சி. இன்னைக்கு இருக்கிற வர இதையும் பலாக்குவாடா, எங்க பார்த்தாலும் காலிகள் மாவட்ட செயலர் இளங்கோவன் சொல்றது மாதிரி ஒரு பிள்ளையை தூக்கி போறாங்க. அதை ஒருத்தர் செல்போன்ல படம் எடுத்திருக்கான். இந்த வரைக்கும் பிடிக்க முடியல. மக்கள் வகையில்லாத ஆட்சியாக திமுக இருக்கு. நேர்மையான ஆட்சியே கிடையாது. தப்பு பூரா தப்பு, பண்றது பூரா தப்பு. எந்த ஆட்சியிலையும் தவறு நடக்கும். ஆனா இந்த ஆட்சியில் தவறு மட்டும்தான் நடக்குது. ஒரு சில தவறு அங்கொன்று இங்கொன்று நடந்தா பிரச்சனை கிடையாது. இந்த ஆட்சியில் நடப்பது பூரா தவறு. அதிமுக ஆட்சியில அம்மா அவர்கள் முதலமைச்சர் வந்து பிள்ளை கருங்க உருவாக்கு மாதிரி 5 பேரை கடன் வாங்கிட்டாங்க. யாரா கட்டுறது? கல்யாணம் முடிக்க